உட்காரு. என்ன மிடில் பெஞ்ச்ல உட்கார வச்சிட்டாங்க, கவலையா இருக்கா? அட நீ வேற ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. மிடில் பெஞ்சோட அருமை தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தா நமக்கு ஆபத்து. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நம்மளையே நோண்டுவாங்க, நமக்கு வேலை கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளால எல்லா டைம் பண்ண முடியாது. ஆனா லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தோம்னா அதுவும் நமக்கு தான் ஆபத்து. நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்மள நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணுவானுங்க. தேவையில்லாத கேஸ்ல நம்மள மாட்டி விட்டுருவானுங்க. நீங்க ஜாலியா இருக்கலாம் மச்சி. கிளாஸ் நடத்தும்போது ஒண்ணு அவன்கிட்ட क्वेश्चन கேட்பாங்க, இல்ல இவன்ட்ட क्वेश्चन கேட்பாங்க. நம்ம கிட்ட क्वेश्चनே கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு மேம் கண்ணை மட்டும் பாத்துறாத, அப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டே கிளாஸ் இருப்பாங்க. ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிரு. மெஜாரிட்டியே நாம தான். அட இவ்வளவு ஏன் இங்க உட்கார்றது எவ்வளவு ஃபன்னா இருக்கும் தெரியுமா? ஃப்ரண்ட் பெஞ்ச்ல இருந்து நம்ம ஆன்சர் வாங்கிக்கலாம், ஹோம்வொர்க் நோட் வாங்கிக்கலாம், கிளாஸ் நோட் வாங்கிக்கலாம், என்ன ஸ்டேஜ் வரை கேட்டாலும் உடனே கூட கிடைக்கும். பேக் பெஞ்ச்ல இருந்து ஜாலியா இருக்கும், டி பாட்டு பாடுவாங்க, விளையாடுவாங்க, நம்மளே விளையாட்டுக்கு சேர்த்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, சாப்பாடு பாஸ் ஆகும், கிளாஸ்க்கு நல்ல ஸ்நாக்ஸ் பாஸ் ஆகும். இந்த வாய்ப்பு இங்க உட்காராம இருந்தா கிடைக்குமா? வந்து உட்காரு. இங்க இருந்து நீ இப்படி பார்த்தனா அந்த சைடு லாஸ்ட் ரோல உட்கார்ந்துக்க உன் கிரஷ் நீ சைட் அடிக்கலாம். இந்த இடத்துல இருந்தே உனக்கு 360 டிகிரி தெரியும். வா, மிடில் பெஞ்சர்னா சும்மாவா?